வெல்கம் டு விஎல் அகாடமி. இந்த வீடியோவில் கார்ப்பரேட் அக்கௌண்டிங் சப்ஜெக்டில் பேங்க் அக்கௌண்ட்ஸ் சாப்டரில் அதர் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்பர் 8 நம்ம பார்க்க போகிறோம், விச் இஸ் இன் பேஜ் நம்பர் 12.101. ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் டான் ஈஸி. நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளம் மாதிரி இப்போ வந்து நம்ம ரிபேட் பீரியட் என்ன அண்ட் அதுக்கான டிஸ்கவுண்ட் என்ன அண்ட் டோட்டல் ரிபேட் ஆன் டிஸ்கவுண்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. பிகாஸ் தே ஹவ் கிவன் ஆல் த வேல்யூஸ். அதை வச்சு நாம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா we have to pass necessary journal entry on that and actual discount of this year and what amount has to go to next year. next yearக்கான வேல்யூவா அவங்க கொடுத்துட்டாங்க. கரண்ட் இயர் டிஸ்கவுண்ட் என்ன அண்ட் ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் அக்கௌண்ட் நம்ம ஓப்பன் பண்ணணும் அண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்ட் இன் தி லெஜர் ஆஃப் தி பேங்க். ஓகே, லெஜர் கிரியேட் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்ட்க்கு. ஸோ இது 3 தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணணும்னா கரண்ட் இயரோட ஆக்சுவல் நம்ம டிஸ்கவுண்ட் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ இங்கே எல்லா வேல்யூவுமே வந்து கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் இது வந்து போன வருஷம் அவங்க ஏர்ன் பண்ணுது, பட் இந்த வருஷத்துக்குரிய டிஸ்கவுண்ட் இது. ஓகே, போன வருஷங்கிறது என்னது 31/12/2018 இந்த வருஷத்துக்கு சேர வேண்டிய அமௌண்ட் என்னன்னா 65,040 rupees. அதை தான் நாம இங்க ஓப்பனிங் ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்ட்னு கொடுத்துருக்கோம். அடுத்தது அதுல வந்து இந்த வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்ட்டை நம்ம ஆட் பண்ணணும். இந்த வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்ட் இஸ் 1,96,62,400 rupees. அதை நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா வில் கெட் 1,97,27,000 rupees 440 rupees. அதில் க்ளோசிங் ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் அதுவும் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே க்ளோசிங் ரிபேட் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அசர்டைன் தட் ப்ரொபோர்ஷனேட் டிஸ்கவுண்ட் நாட் எட் ஏர்ன்ட் ஆன் தி பில்ஸ் டிஸ்கவுண்டட் விச் வில் மெச்சூர் டியூரிங் 2020. அடுத்த வருஷம் தான் அது மெச்சூர்ட் ஆகும். ஸோ அடுத்த வருஷத்துக்கு சேர வேண்டிய அமௌண்ட் வந்து இஸ் 92,760 rupees. ஸோ அதை நம்ம லெஸ் பண்ணாதான் இந்த வருஷத்தோட எக்ஸாக்ட் வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ அதை லெஸ் பண்ணுறப்ப வில் கெட் 1,96,34,680 rupees. ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் ஆக்சுவல் டிஸ்கவுண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் வி ஹவ் ரிசீவ்ட். ஓகே, இப்போ ஜேர்னல் என்ட்ரி நம்ம கிரியேட் பண்ணணும். தட் இஸ் ஃபார் ஒன்லி ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங். ஸோ இங்கே ஓப்பனிங்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன வருஷம் அதாவது 31/12/2018 இந்த அமௌண்ட் வந்து எந்த பாக்ஸ்குள்ள போட்டு வச்சிருந்தாங்க. இப்போ வந்து நமக்கு மந்த்லி சேலரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மந்த்லி சேலரியில நம்ம என்ன பண்ணுவோம், இவ்வளோ ருபீஸ் கிராசரிஸ் அப்படின்னு சொல்லி கிராசரிஸுங்கிற ஒரு பாக்ஸ்குள்ள போடுவோம். இவ்வளோ ருபீஸ் வந்து நமக்கு வந்து பெட்ரோலுக்கு வேணும் இல்லை டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வேணும்னு சொல்லி ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனுங்கிற ஒரு பாக்ஸ் வச்சு அதுக்குள்ள அந்த அமௌண்ட்டை போட்டு வைப்போம். அந்த மாதிரி ஒரு ஒரு தேவைகளுக்கும் நம்ம ஒரு ஒரு பாக்ஸ்குள்ள அமௌண்ட் போட்டு வைக்கிறோம் இல்லையா. அது மாதிரி தான் இங்கேயும் இவங்க என்ன பண்ணாங்க, போன வருஷம் வந்து இந்த 65,040 rupees ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட். அப்ப ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட்னா என்ன, இந்த வருஷத்துக்கான அமௌண்ட் இல்லைங்கிறது அர்த்தம். ஓகே, ஸோ அதனால அந்த பாக்ஸ்குள்ள போட்டு வச்சிருந்தாங்க. ஓகே, அந்த பாக்ஸ்குள்ள போட்டு வச்சது இப்போ வந்து 2019 வந்து அது எங்க வருதுன்னா அந்த வருஷத்துடைய இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்ட்ங்கிற பாக்ஸ்குள்ள வருது. ஓகே, ஸோ இந்த ரிபேட் பாக்ஸ்ல இருந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்ட் பாக்ஸ்குள்ள எடுத்து போடுறோம். ஸோ ஆல்ரெடி வேர் இட் இஸ் இன் ரிபேட் பாக்ஸ், அதனால அதை டெபிட் பண்ணியிருக்கோம். நான் வேர் இட் இஸ் கோயிங் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்ட்ங்கிற பாக்ஸ்ல இது மட்டும் தேர்ட் ரூல் ஆஃப் அக்கவுண்டிங்ல வரும். அதனால இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்ட்டை நம்ம கிரெடிட் பண்ணியிருக்கோம். இது எங்க போய் சேருதோ அதை நாம கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் திஸ் இஸ் ஃபார் க்ளோசிங் ரிபேட். க்ளோசிங் ரிபேட்டுக்கு வந்து இந்த வருஷம் வந்து அது இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்ட் பாக்ஸ்குள்ள இருக்கு. அது வந்து நம்ம எங்க எடுத்து போடணும், இப்போ அந்த போன வருஷம் ரிபேட் பாக்ஸ்குள்ள இருக்கிறத இப்போ இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்ட் கொண்டு வந்துட்டோம். இந்த வருஷம் ரிபேட்ல இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்ட் பாக்ஸ்ல இருக்கிறது அடுத்த வருஷத்துக்கான அமௌண்ட்டும் சேர்த்து இதுல இருக்கு. ஸோ அந்த அடுத்த வருஷத்துக்கான அமௌண்ட் எடுத்து நம்ம ரிபேட் பாக்ஸ்குள்ள போடுறோம். ஓகே, ஸோ நீங்க இந்த மாதிரி ஒரு இமேஜினேஷன்ல வச்சுட்டீங்கன்னா ஜேர்னல் என்ட்ரிங்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, இப்போ இந்த வருஷம் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்ட் பாக்ஸ்ல இருந்து நம்ம இந்த 92,760 rupees எடுத்து ரிபேட்டுங்கிற பாக்ஸ்குள்ள வைக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ எங்க இருக்கு, இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்ட்ல இருக்கு. எங்க போய் சேரணும், ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட்ல போய் சேரணும். அதனால நாம இங்க ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட கிரெடிட் பண்ணியிருக்கோம். இல்ல நீங்க வந்து இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி சொன்னேன் இல்லையா ஓப்பனிங் ரிபேட்டுக்கு, அதையே வந்து ரெசிப்ரோகேட் பண்ணி போட்டீங்கன்னா தட் இஸ் கால் க்ளோசிங் ரிபேட். ஓகே, இப்போ இந்த ரெண்டு இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி போட்டாச்சு. ஸோ நம்ம வந்து ஜேர்னல் என்ட்ரி போட்டாச்சு. அடுத்தது வந்து ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் அக்கவுண்ட்.
இப்போ இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்ட் லெட்ஜர் போட்டுலாம் ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் டிஸ்கவுண்ட் அக்கவுண்ட்ல ஓப்பனிங் இன்ட்ரெஸ்ட் என்னது? உங்க கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா தெரியும். இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து இது. ஸோ அதைத்தான் நாம இங்க பை பேலன்ஸ் brought down 1,96,062,400 நம்ம போட்டிருக்கோம். லெஜரை பொறுத்தவரையும் வாட் எவர் இஸ் கம்மிங் இன்சைட் அதை கிரெடிட் பண்ணுவோம். ஓகே, அதனால இந்த இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்ட் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் இது. அதுக்கப்புறம் பை ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் அது வந்து 65,040 rupees. ஓகே, இது வந்து ஓப்பனிங் ரிபேட். ஆக்சுவலி வி நீட் டு மென்ஷன் த டேட். இது வந்து 1/1/2019 போட்டுக்கலாம். ஏன்னா ஓப்பனிங் ரிபேட்டுங்கிறதுனால 1/1/2019லயே அது நம்ம அக்கௌண்ட்டுக்குள்ள வந்துருச்சு. ஸோ அதனால அது வந்து நம்ம 65,040 rupees நாம கிரெடிட்ல போட்டிருக்கோம். இப்போ இந்த 31/12/2019 பொறுத்தவரை இருக்கிற எக்ஸஸ் டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னா 92,760 rupees. இட் ஹாஸ் டு கோ அவுட் ஆஃப் கரண்ட் இயர் அக்கவுண்ட். அதனால அதை டெபிட் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் க்ளோசிங் ரிபேட். ஓகே, ஸோ இது வந்து இந்த வருஷம் அக்கௌண்ட்ல இருந்து வெளியில போகணும். ஏன்னா இந்த வருஷத்துக்கான ஏர்னிங்ஸே கிடையாது இது. அடுத்த வருஷத்தோடது தான். ஓகே, அதனால இதை நம்ம லெஸ் பண்ணணும். அதனால அதை டெபிட் பண்ணிருக்கோம். வாட் எவர் இஸ் கோயிங் அவுட் ஆர் வாட் எவர் த எக்ஸ்பென்சஸ் அதை நாம டெபிட் பண்ணுவோம் லெஜரை பொறுத்த வரையும். ஸோ அதனால இதை நம்ம டெபிட் பண்ணிருக்கோம். இப்போ ரெண்டு சைடும் டோட்டல் பண்ணனா வில் கெட் அ பேலன்சிங் ஃபிகர் இஸ் 1,96,34,680 rupees as on 31/12/2019. So grand total on both the side is 1,97,27,000 rupees 440 rupees. So with this the ledger is over. அவங்க கேட்டது எல்லாமே நாம இங்க கண்டுபிடிச்சிட்டோம். And this is problem number 8. நான் அதை சேஞ்ச் பண்ணாம விட்டுருக்கேன். And here also let me change. ஸோ மித்த ஸ்லைட்ஸில் எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ with this problem is over. And இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ப்ளீஸ் லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஒன்லி தென் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கே இந்த வீடியோஸ் ரெக்கமெண்ட் ஆகும். அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் வில் பி அ மோர் மோட்டிவேஷன் ஃபார் மீ. அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட் கமெண்ட் பண்ணுங்க. as early as possible நான் உங்க டவுட்டை கிளியர் பண்றேன். அண்ட் மறக்காம பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.